மக்கள் சபை நிகழ்ச்சிக்கு முக மலர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் உரையாடல் இந்த மக்கள் சபை நிகழ்ச்சி. ஏழைகளின் ஊட்டி என்று அறியப்படக்கூடிய ஏற்காடு தொடங்கி பல்வேறு வகையான பொருட்களின் ஏற்றுமதி வரை தமிழ் கலை உலகின் மிக முக்கியமான மைல்கல்லாக திகழக்கூடிய மாடர்ன் தியேட்டர்ஸ் தொடங்கி மாங்கனிகள் வரை பல்வேறு புகழ்ச்சிகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் இந்த சேலம் மாவட்டம். கல்வி, விவசாயம், தொழில் வளர்ச்சி என எல்லா துறைகளிலும் மிக குறிப்பிடத்தகுந்த உயரத்தை கொண்டிருக்கக்கூடிய சேலம் மாநகரம் இந்த நகரில் மக்கள் சபை நிகழ்ச்சியை கட்டமைத்திருப்பதில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி மிக்க மகிழ்ச்சி கொள்கிறது. ஒவ்வொரு முறையும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மக்கள் சபை நிகழ்ச்சி அதில் எடுத்தாலும் தலைப்பு என்பது அரசியல் சமூக தளத்தில் பேசுபொருளாவது கண்கூடு. அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்தாள போகும் தலைப்பு என்பது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவு வரும் மக்களவை தேர்தலில் எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா? ஆம், நிச்சயம் இது ஒரு சூடான தலைப்பு தான். ஈரோடு கிழக்கு பரப்புரை களத்தின் போதே இந்த தேர்தல் முடிவு என்பது வரக்கூடிய மக்களவை தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும் என்று தமிழ்நாட்டின் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஆர்வம் கூறினர். அந்த தேர்தலின் முடிவும் தற்போது வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இடைத்தேர்தல்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. காமராஜர் வென்ற இடைத்தேர்தல், அண்ணா வென்ற திருவண்ணாமலை, எம்ஜிஆர் வென்ற திண்டுக்கல், செல்வி ஜெயலலிதா வென்ற மதுரை கிழக்கு, மருங்காபுரி என இடைத்தேர்தல்களின் தாக்கம் என்பது பெரிய அளவில் இருந்திருக்கிறது. அதனுடைய எதிரொலிப்பு இல்லாமல் போனதும் நடந்திருக்கிறது. ஆனால் இடைத்தேர்தல் என்பது பொது தேர்தலுக்கான குறைந்தபட்ச பாதையை தீர்மானித்திருக்கிறது என்றே நாம் உறுதிபட கூறலாம். திமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம். மிக உறுதியான ஒரு கூட்டணியாக தமிழகத்தில் இந்த கூட்டணி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2019 பெற்ற வெற்றியை விட நாடும் நமதே 40ம் நமதே என்ற முழக்கத்தோடு வரும் மக்களவை தேர்தலை அவர்கள் சந்திக்க இருக்கின்றனர். மறுபுறம் அதிமுக தலைமையிலான கூட்டணியும் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் நிச்சயம் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம், மெகா கூட்டணி அமைத்து களம் கண்டு வெற்றியை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று அவர்கள் தரப்பு நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்றனர். இப்படியான இருதரப்பு நம்பிக்கை ஒருபுறம் இருக்க மக்கள் என்ன முடிவெடுக்க போகின்றனர்? ஈரோடு கிழக்கு மக்கள் எடுத்த முடிவையே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எடுக்க இருக்கின்றனரா, அல்லது இந்த களம் எப்படி அமைய போகிறது? செறிவும் சுவையுமாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த மக்கள் சபை நிகழ்ச்சியில் நாடறிந்த மிக முக்கியமான 6 அரசியல் ஆளுமைகள் நம் மேடையை அலங்கரித்திருக்கின்றனர். அவர்களுக்கு நிச்சயம் அறிமுகம் தேவையில்லை. இருப்பினும் மேடை வழமை கருதி அவர்களை அறிமுகம் செய்து வைக்க நான் விடைகிறேன். 2024 மக்களவை தேர்தலில் இடைத்தேர்தல் முடிவு நிச்சயமாக எதிரொலிக்கும் என்ற கருத்தை முன்வைப்பதற்காக திமுகவில் இருந்து சேலம் மக்களவை உறுப்பினர் திரு SR பார்த்திபன் நம்மோடு இணைகிறார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் நம்மோடு இணைகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடறிந்த முகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு பாலபாரதி நம்மோடு இணைகிறார். மக்களவை தேர்தலில் இடைத்தேர்தல் முடிவு என்பது நிச்சயம் எதிரொலிக்காது என்று வலியுறுத்தி கூறுவதற்காக அதிமுகவின் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு OS மணியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு H ராஜா நம்மோடு இணைகிறார். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜான் பாண்டியன் நம்மோடு இணைகிறார். முதலாவது பேச்சாளராக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். 2024 உறுதியாக சொல்கிறேன், பிஜேபி அரசு ஆட்சி பிடிக்கும், இதில் எந்த சந்தேகம். ஆனால் மக்களிடத்திலே பணத்தை அளித்து பணநாயகத்தின் மூலமாக வாக்கு பெற்று இன்றைக்கு நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொல்வது வருத்தத்துக்குரியதுதான், ஏற்றுக்கொள்ள முடியாது. 1957 62 தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று காலகட்டத்தில் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலே வரலாறு மாற்றி அமைத்தது. அப்போ பணநாயகம் கிடையாது, ஜனநாயகம். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஜனநாயகம் இருந்துச்சு. முன்னாள்
மாண்புமிகு முதலமைச்சர் காமராசர் அவர்கள் காலத்திலே இந்த மாதிரி எல்லாம் கொடுமை பணம் கொடுத்து மக்களிடத்தை விலை பேசி வாக்குகளை சேகரித்தது கிடையாது. இல்ல அப்பயே இருந்துச்சு. அண்ணாதுரையை தோற்கடிக்க 5 ரூபாய் போதாதுன்னு அறிஞர் அண்ணா அப்பயே பேசி இருக்கிறாரு. இப்பயும் பணநாயகம் வென்றதுங்கிறது மக்கள் தீர்ப்பை கேள்விக்குறியாக்குறது மாதிரி இல்லையா? அதாவது இப்பொழுது பணத்தினாலே தான் வெற்றி பெற்றார் என்பது அர்த்தம். ஒத்துக்கொள்கிறீங்களா? அது போன்று நீட்டு தேர்வு எங்க இந்தியாவுல எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான். தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்க எந்த நீதியில நீட்டாங்க ரத்து செய்ய மக்களை ஏமாத்துனீங்க? நடக்குமா? இது நடக்காது. அனைத்து வளத்துக்கும் ஒரு சட்டமா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேணுமா நீட் வழக்கு? என்ன நடைமுறையை பேசுங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு இருக்கலாம். ஆனால் மத்திய அரசு அனைத்து மாநிலத்திற்கும் ஒரே சட்டத்தை ஏற்படுத்தி செய்து ஏழை எளியல் படித்து முடித்து அவர்கள் அறிவுள்ளவனை ஆக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த சட்டம் தான் நீட்டு இல்லையா? நல்லதை சொல்லி மத்திய இடத்தில் வாக்கு சேகரித்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. எப்படி 24 நீங்க ஜெயிப்பீங்க? பணநாயகம் வென்று கொண்டே இருக்கும் என்று சொன்னால் ஜனநாயகம் அழிந்து கொண்டே இருக்கும், மக்கள் அழிந்து கொண்டே இருப்பார்கள். எப்படி முன்னேற முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தி பார்க்க வேண்டும். 40,600 சில்லற ஓட்டு வாங்கினா எங்களுடைய வெற்றி. சும்மா இல்ல, பல கோடி ரூபாய் நீங்க அள்ளி வீசி கூட உங்களால டெபாசிட் வாங்க முடியாதுன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணீங்க. ஆளுங்கட்சி பணநாயகத்தில் வெற்றி பெற்றார்கள் தவிர அவருடைய நன்மையை சொல்லி உண்மையை சொல்லி வாக்கு சேகரிக்கவில்லை என்பதுதான் உண்மை. திராவிட மாடல் ஆட்சிக்கான வெற்றின்னு முதலமைச்சர் பெருமிதம் கொள்கிறாரு. அந்த பெருமிதம் 2024 நீடிக்கும்னு சொல்றாங்க. வாய்ப்பே இல்ல. அடிச்சு சொல்ல சத்தியமா சொல்ற பிஜேபி தான் மீண்டும் ஆட்சி. ரெண்டு பேரும் இடத்துல மேடல் சொல்ற மாதிரி நடக்கும். ஏன்னா அங்க காங்கிரஸே இல்லை, எப்படி ஆட்சி பிடிக்கும் போல அங்க இருக்க பிரதமர் யார் சொல்லுங்க பார்ப்போம். எதிர்கட்சி பிரதமர் யார்? எதிர்கட்சி இல்லைங்க. இதை முடிவு எடுத்துக்கலாமே. நாங்க 40 சீட்டு ஜெயிப்போம், 20 சீட்டு ஜெயிப்போம், அது விடுங்க. இந்தியாவை ஆள போகிறது பாருங்க பிரதமர் மோடி. மறக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றோம்னா எதிர்கட்சி இல்ல, காங்கிரஸ் இல்ல. நீங்க தான் தேவையில்லாம காங்கிரஸ் கட்சி கூட நிறுத்திக்கிட்டு வரைஞ்சி கட்டி துட்டுகளை கொண்டு அள்ளி வீசி எதுக்கு தான் ஜெயிக்க வச்சீங்களோ தெரியல. தேவையே இல்லை. என்ன கேட்டா அவங்க தனியா இருந்தா டெபாசிட் அவங்க வாங்கி இருக்க மாட்டாங்க. எங்க அண்ணன் எடப்பாடி என்ன கிளியரா ஜெயிச்சு ரெட்டையில ஜெயிக்க வச்சிருப்பாரு. அதுல ஒரு குழப்பம் இருந்துச்சு போல தெரிஞ்சுக்காங்க. ரெட்டலை கிடைக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் கோயில போய் சாமி கும்பிட்டான். தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? நிறைய பேர் ரூலிங் பார்ட்டியும் சரி வேண்டாதவங்க நிறைய பேர் கும்பிட்டாங்க. அதை நான் மட்டும் தெளிவா சொன்னேன். இடைத்தேர்தல் ரெட்டையில கிடைக்கும், ரெட்டலை வெற்றி பெறும். வெற்றி பெறும். வெற்றி பெற்றுச்சு. வெற்றி பெற்றுச்சா இல்லையா? 40,000 ஓட்டுங்க சாதாரண ஓட்டு இல்லைங்க. அப்ப நீங்க 2024 எப்படி ஜெயிச்சிருங்க? 40 என்று எப்படி வாங்க முடியும்? யோசித்து பாருங்க. எதிர்கட்சி எங்க? என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதிர்கட்சி எங்க இருக்கு? அனைத்து மாநிலத்திலும் இல்ல. எதிர்கட்சி கூட்டணி அமைஞ்சா பாஜகவை 100 தொகுதிகள் விடலாம். எதிர்கட்சியில் இருக்க தலைவர்கள் கூட முதலைங்க ஒருத்தர் வடக்க தெற்க பேக்குன்னு இழுத்துக்கிட்டு போவாங்க. எப்படி கூடிய முதலமைச்சர் பிரதமருக்கு உட்காருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன். இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படியே தான் இருக்கும். உங்கள்கிட்ட இருந்து உடஞ்சி வந்தா இங்கிட்டு வந்தா வர்றவங்க நாங்க குறைஞ்சு போற மாதிரி இல்லை. இதுதான் உண்மையான நிலை. அதனால இன்றைக்கு தேர்தலில் ஜனநாயகத்தை விட பணநாயகம் தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது. அதை வைத்து 24 நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று கனவு காண வேண்டாம். வெற்றி பெற முடியாது. நிச்சயமாக தோல்வியைத்தான் தழுவிகள் இந்தியாவை ஆள போகிறது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து மீண்டும் வாழ்த்து வருகிறேன் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஜான் பாண்டியன். தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடறிந்த முகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு பாலபாரதி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். இது அதிமுக காங்கிரஸ் அல்லது அதிமுக திமுக அல்லது அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி அல்ல. பாஜகவா தமிழ்நாடா என்பதுதான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல். நீங்க என்ன ஈரோட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருங்குடி மக்கள் தொலைக்காட்சி பார்க்க மாட்டாங்க, பத்திரிகையில் பார்க்க மாட்டாங்களா? அரசினுடைய மரபு என்ன? மிகப்பெரிய உயர்ந்த மரபுங்க. அந்த உயர்ந்த மரபை தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய ஆளுநர் மதிக்க வேண்டுமா இல்லையா? தமிழகத்தினுடைய தலைவர்களை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி அதனுடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு தாவி தாவி குதித்து செல்வதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? ஆளுநர் என்றால் அப்படிப்பட்ட அதிகாரத்தை எடுத்துக் கொள்வீர்களா?
நீட் தேர்வு என்னங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்தில் ஒரே ஒரு வார்த்தை, விரும்பிய மாநிலங்கள் நீட்டை வைத்துக் கொள்ளுங்கள், விரும்பாத மாநிலங்கள் நீட்டை அமல்படுத்த வேண்டியதில்லை. இதுதான் கடந்த காலத்தில் அம்மா ஆட்சியில் இருந்தது, டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தது. அந்த சட்ட திருத்தத்தை ஏன் எடுத்தீர்கள்? ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு பாதையில பயணிக்கும் போது தமிழ்நாடு மட்டும் நான் தனியாத்தான் போவேன்னு சொல்லுவது தேசிய நீரோட்டத்திலிருந்து விலகுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? தேசிய நீரோட்டத்திலிருந்து தனித்து போவதுங்கிறது விலகுவதல்ல, ஜனநாயக உரிமை, தனி மனிதனுடைய அடிப்படை உரிமை எப்படியோ அதே போன்று ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உரிமைகள் இருக்கிறது என்று அதே இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் சொல்கிறதா இல்லையா? எல்லா மாநிலங்களையும் இணைத்ததுதான ஒன்றிய குடியரசு. 17 மாணவிகள் இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இறந்திருக்காங்க. ஈரோடு கிழக்கு வாக்காளர்கள் என்ன கொடுக்கிற கொலுசையும் நோட்டையும் தான் பார்ப்பாங்களா? யோசிக்கவே மாட்டாங்களா? அரசியலாக பார்த்தார்கள். அண்ணாமலை அவர்கள், பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் 2 நாள் அங்க வந்தார். இப்ப அவங்க கட்சியினுடைய தலைவர் இன்னொருத்தர் சொல்றாரு, அவர் 2 நாள் போனதுனாலதான் அதிமுக டெபாசிட் வாங்கிச்சுங்கிறார். ஆனா முன்னாள் அமைச்சர், எங்க மதுரையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர் சொன்னார், நாவடக்கம் தேவை. நானும் நாகரிகமா தான் சொல்றேன். அவர் சொல்லிட்டாரு, நாவடக்கம் தேவை, அதிகாரத்தில் இருந்து எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது என்று அவர் சொல்றார். அம்மாவினுடைய உருவமாக இருந்து நான் முடிவெடுப்பேன் என்று பாஜக தலைவர் சொல்றார். அதிமுக தலைவரை பார்த்து, நான் பிரதமர் மோடி அவர்களை போட்டு முடிவெடுப்பேன் பாஜக சொன்னா நியாயம். அதிமுகவில் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்து அவங்க இறந்து போயிட்டாங்கிறதுக்காக நான் அவங்கள மாதிரி முடிவெடுப்பேன்னு நாங்கெல்லாம் என்ன காதுல ரெட்டலையா சொல்லியிருக்கோம்? அதுதான் அவங்க அமைச்சர் சொன்னாங்க. மீச வைத்தவர்களாம் கட்டம் பொம்மன் கிடையாது, குதிரை ஏறவுள்ள ராஜா தேசிங்க கிடையாதுன்னு சொல்லி. நானும் சட்டமன்றத்தில் இருக்கிறதுல இருந்து ஜெயக்குமார் சார் அதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. என் மனைவிக்கு அம்மாவுக்கு அம்மாவை காட்டும் ஜெயலலிதா அவர்களை காட்டிலும் 1000 மடங்கு பவர் இருக்குங்கிறார். மனைவிக்கு இணையருக்கு 100, அதாவது ஜெயலலிதா அம்மாவை காட்டிலும் 100 மடங்கு 1000 மடங்கு பவர் உள்ளவர்கள். யாருங்க கேட்டாங்க? அவங்க 2 பேரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா. இவங்க அரசியலினுடைய அதிமுகவினுடைய தலைவர், முதலமைச்சர். அவங்களுக்கு இவங்களுக்கு எங்க நீங்க ஏணி வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன் மகளிருக்கு அவ்வளவு பவர் கொடுக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? இல்ல இல்ல, இத ஒப்பீடு செய்வதுதான் பவர் கொடுக்கறதா? ஒரு பக்கம் அதிமுகவும் பாஜகவும் அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இணக்கம் இல்லைங்கிறீங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அதிமுக தலைவர் மாதிரி நான் செயல்படுவேன் இணக்கமா சொன்னா அதையும் விமர்சிக்கிறீங்க. அப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? இது நான் விமர்சிக்கலையே, நான் விமர்சிக்கல, செல்லூர் ராஜு விமர்சிக்கிறாருங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன், பேர் சொல்லாம நீங்க சொல்ல வச்சுட்டீங்க. முன்னாள் சட்ட அமைச்சராக இருந்து சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் விமர்சிக்கிறாங்க. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன இட்லி சுடவா வந்தேன், தோசை சுடவா வந்தேன்னு அவரு வேற சொல்லிக்கிறார் பாஜக தலைவர். இப்ப நான் என்ன இட்லி சுடவும் தோசை சுடவும் மேடையில நிக்கிறேன், மக்கள் சபையில பேசுறதுக்கு தாங்க நிக்கிறேன். என்னதான் பிரச்சனை பாஜகவுக்கு சொல்லுங்க? நீங்க மாநிலத்துக்கு தேவையான உரிமைகளை, காவிரி நதிநீர் பிரச்சனை தமிழ்நாடே எழுந்து போராடியது. ஆகவேதான் பாஜக வைஸ் தமிழ்நாடுன்னு இன்னைக்கு இருக்கு. நீட்டு தேவை, எங்க உரிமையை கொடுங்க, அதுவும் பாஜக வைஸ் தமிழ்நாடுன்னு தான் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப இலவசமா கொடுத்த அரிசியை நிறுத்தி போட்டீங்க. அப்போ அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஏன் ஒன்றிய பாஜக அரசு நிறுத்தியதுன்னு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நீங்க ஏன் இப்படி உயர்த்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. ஆகவேதான் தமிழ்நாட்டில் நடப்பது பாஜகவா, இந்த பக்கம் மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளா மக்களா என்ற போராட்டம் தான் ஈரோடு கிழக்கு தேர்தலிலே கிழக்கு என்பது வடக்காக மாறி சூரியன் என்பது வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது அதோடு இணைந்த காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இவ்வளவு நிதி நெருக்கடி. அடுத்து நம்ம பாஜக தலைவர் அன்புச்சவர் ராஜா அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு பல புள்ளிவரம்லாம் வச்சு சொல்லுவாங்க, நாங்க கொடுத்தோம்னு நிறைய புள்ளிவரம் வச்சிருக்காங்க. நான் நிறைய டிவி வாதங்களை கேட்டுட்டேன். ஆனா அதெல்லாம் வீட்டுக்கு போய் எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அண்ணன் நம்மளை ஏமாத்தி போட்டாரு, என்னப்பா தம்பி மேடையிலே வச்சு நம்மளை ஏமாத்திட்டாரு, பதில் சொல்ல முடியலன்னு அப்புறம் வருத்தமா இருக்கும். சரி, அடுத்த கூட்டத்தில் பார்த்துக்கலான்னு. நான் சோதிடர் இல்லைதான், இருந்தாலும்
மக்களினுடைய உணர்வுகளையும் இங்கிருக்கக்கூடிய சபை வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் தலைவருடைய உணர்வில் இருந்து நிச்சயமாக 2024 தேர்தலில் பாஜக பதவி இறங்கித்தான் ஆக வேண்டும். வேறு வழியே இல்லை. எங்களுக்காக மக்களுக்காக கருணை கொண்டு நீங்க இறங்கிருங்க. ஆகவே இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் 2024 பாஜக ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதை தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் என்று கோரி நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர் பாலபாரதி. தொடர்ந்து அதிமுக மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு OS மணியன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய சகோதரி மேல் எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீதி கேட்டு வீதியிலே வந்து நீதி கிடைக்கும் வரை போராடுகிற கட்சியிலிருந்து வந்திருக்கிறவர் என்னுடைய சகோதரி. அவர் நீதி நழுவி பேசியிருக்கிறாரே என்பதிலே எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் இருக்கிற இடத்துக்காக இப்ப பேசிட்டாருங்கிறது தான் உண்மையான நிலைப்பாடு என்பதை நான் அறிவேன். பொதுவாக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க ஒரு விதமா. அதே அடுத்தபடியே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு விதமா ஓட்டு போடுவாங்க. இந்த ஈரோட்டில் நடந்தது தேர்தலே இல்லைங்க. ஈரோட்டில் திமுக பெற்ற வெற்றியே இல்லைங்க. திமுக ஆட்சி காணல் நீர் போன்றது. அதாவது லட்சுமணனுடைய கோட்டை சீதை தாண்டினதுனால்தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே ஏற்பட்டவெல்லாம் உங்களுக்கு தெரியும் சீதைக்கு. அது மாதிரி திமுக ஜனநாயகம் என்கிற இந்த எல்லையை தாண்டி ஜனநாயக படுகொலை செய்திருக்கு. எனவே இனி வீழ்வது திமுக, இனி வெல்வது அதிமுக. இதுதான் வரலாறு. இதுதான் வரலாறு. இதுங்க நான் சொல்லலை. 2017 டிசம்பர் 25 இன்றைய முதல்வர் அன்றைக்கு செயல் தலைவராக இருக்கும்போது ஒரு அறிக்கை வெளியிடுறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஆற்றில் கரையோரமாக நிற்கும் ஜனநாயக குழந்தையை ஜனநாயக முதலை அப்படியே வீங்கும் போது எல்லோருக்கும் அதிர்ச்சி ஏற்படுவது இயல்புதான் என்றார். இது ஈரோடு கிழக்குக்கும் பொருந்துமா பொருந்தாதா? அது மட்டும் இல்ல, ஆர்கே நகரில் தோற்றது நான் சொல்லலங்க, இன்றைய முதல்வர் அன்றைக்கு சொன்னது. ஆர்கே நகரில் தோற்றது திமுக அல்ல, ஜனநாயகம் தான் தோற்றது என்றார். விலை கொடுத்து வாங்கப்பட்ட இந்த வெற்றி என்பது அவர்களுக்கு வெகுமானம் அல்ல, பெரும் அவமானம் என்று இன்றைய முதல்வர் அன்றைய செயல் தலைவர் சொன்னார். அதே அறிக்கையிலே அவரே குறிப்பிடுகிறார், இடைத்தேர்தலில் தோற்ற கட்சி அடுத்த பொது தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாற்றை அறிவாய் தம்பி என்கிறார். ஆக திரு ஸ்டாலின் அவர்களின் வாய்மொழிக்கு ஏற்ப மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தே தீரும் என்று அவரே சொல்கிறார். அதே போல ஈரோடு கிழக்கு வெற்றியில் இனி திமுக தோற்கும் என்பதை அவரே ஒத்துக்கொள்கிறார். இதுதான் யதார்த்தமான உண்மை. தேர்தல் பிரச்சார களத்துல எம்ஜிஆருக்கு எப்படி திண்டுக்கல்லோ, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி மதுரை கிழக்கு மருங்காபுரியோ, அப்படி திரு எடப்பாடியாருக்கு ஈரோடு கிழக்கு திருப்பு முனையா அமையும்னு எல்லா முன்னாள் அமைச்சர்களும் சொன்னீங்கல்ல. இப்ப ஏன் திருப்பு முனையா அமையல? நான் சொல்லல நெறியாளர். அதாவதுங்க, மண்ணை காக்க மத்திய அரசு, மக்களை காக்க மாநில அரசு. மண்ணை யார் காப்பார் என்று மக்கள் நம்புகிறாரோ அவர் பிரதமராக வந்தே தீர்வார். அதுல மாற்றமே இருக்க முடியாது. அதே போல மக்களை யார் இப்பொழுது காப்பாற்றி இருக்கிறார்களோ அவர்தான் முதலமைச்சராக வர முடியும். விலைவாசி உயர்வை பற்றி நம்ம சகோதரி அற்புதமா மத்திய அரசு மட்டும்தாங்க காரணம்னு சத்தியம் பண்ணி பேசினுச்சு. நான் ஒன்னே ஒன்று கேட்க விரும்புகிற சகோதரி அவர்களே, உப்பு புளி மலை வரைக்கும் டெல்லியால தான் உயருது, நானும் ஒத்துக்கிறேன், வச்சுக்கிறேன், பரவாயில்ல. இந்த டாஸ்மாக் சரக்கு இருக்குல்ல சகோதரி, அந்த விலையை டக்கு டக்கு டக்குன்னு உயர்த்துறாங்களே, அந்த உயர்வையும் பிரதமர் தான் உயர்த்தினாரா? அதையும் சர்க்கார் தான், மத்திய சர்க்கார் தான் உயர்த்தினுச்சா? அது உயர்ந்தது யாராலன்னு சகோதரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரிங்க அற்புதமான திட்டம், தாய்மாமன் கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. 8 கிராம் தங்கம் 50,000 பணம், கிட்டத்தட்ட இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு போகிறோம். தாலிக்கு தங்கம், அதை போய் நிறுத்தலாமா சகோதரி? நீங்கள் கேட்க வேண்டாமா? அதுக்கு ஒரு போராட்டம் நீங்கள் நடத்த வேண்டாமா? நீங்கள் வாங்க, போராட்டம் நடத்த நாங்களும் உங்களோட சேர்ந்து வரோம். தாலிக்கு தங்கம்
அதை கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கிறாங்க. மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுத்தது என்னதுங்க ஆக போகுது? அது எங்க நிற்கும்? எதுக்காக போகுது? இப்ப 2024 மக்களவை தேர்தல் தான் நம்ம பேசுறோம். இவங்க கூட்டணி ரொம்ப உறுதியா இருக்கு, ரொம்ப தெளிவா நாங்க இந்த கூட்டணியில இருந்து மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உங்க கூட்டணியில இன்னும் ஒரு அந்த உரசல் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு மெகா கூட்டணின்னு திரு எடப்பாடி சொன்னாரு, அதுக்கான அறிகுறி தெரியலையே. நெறியாளர் அவர்களே, கூட்டணி என்பது குத்தகைக்கு விடப்பட்ட பொருள் அல்ல. கொள்கை வழியில் சமூகத்தினுடைய முன்னேற்றத்தில் தடையாக இருக்கிற போது, நீதி கிடைக்காத போது, விலைவாசி உயர்ந்திருக்கிற போது அதற்கான ஏற்பாட்டை செய்வதற்காக ஏற்படுத்திக் கொள்வதுதான் கூட்டணி. கூட்டணி என்பது சிமெண்ட் கான்கிரீட் இல்லை. ஈரோடு தேர்தல் இருக்காங்க, அது ஒரு தேர்தலே இல்லை. நான் போயிருந்தேன் தேர்தலுக்கு, நானும் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுங்க. 237வது பூத்து நான் பார்க்கிறேன். எங்க நகர செயலாளர் தங்கதுரம் வந்திருக்காரு, அவரும் பார்த்தார். மொத்த ஓட்டு 518 ஓட்டுங்க. அந்த பூத்து எல்லைக்குள்ள இருந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 71 ஓட்டு. தாராளமா எல்லாமே கிடைச்சது, எதுவுமே பஞ்சமே கிடையாது அந்த மக்களுக்கு. நீங்களும் கொடுத்தீங்க, என்ன நிலைமை தெரியுங்களா? நீங்களும் கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் வர்றேன். இப்ப என்ன நிலைமை தெரியுமா? இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, சரி இப்பயாவது என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 24ல ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா? இத சொல்றீங்களா? ஒரு நிமிஷம், இத சொல்றீங்களா? ஒரு நிமிஷம். வெற்றி பெற்ற ஈவிகே இளங்கோ என்ன சொன்னாரு? இடைத்தேர்தல் சொன்னாலே சாக்கடை, அது பணத்தால தான் வெற்றி பெற போறான். அந்த தேர்தல் ஒரு வெற்றியா? அசிங்கமான வெற்றி. அப்படி வெற்றி பெற்று மாலை போட்டுக்கிறது என்ன அவசியமா? அவர் சொன்னாரா இல்லையா? ஈரோடு கிழக்கு தேர்தலால் வெற்றி என்பது மனித சமூகத்தில் நியாய உணர்வு படைத்திருக்கிற எவரும் ஏற்றுக்கொள்கிற தேர்தல் அல்ல. இது தேர்தல் ஆணையத்திற்கு அவமானகரமான ஒரு தேர்தல், ஜனநாயகத்திற்கு ஒரு அவமானகரமான தேர்தல். இந்த தேர்தல் அடுத்த எந்த தேர்தலையும் பாதிக்கவே பாதிக்காது. அதிமுக மாபெரும் வெற்றியை பெறும். அதற்கு பல உதாரணங்கள் உண்டு. நன்றி திரு OS மணியன். தொடர்ந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் OS மணியன் அவர்கள் பேசினார். ஒரு இடத்துல கூட பிஜேபி ஜெயிக்கும் என்று அவர் சொல்லவே இல்லை. எந்த இடத்திலுமே ஒரு இடத்தில் சொன்னார், 2024 யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கேள்வியை அவர் திருப்ப கேட்டார். ஒரு இடத்துல பதில் சொன்னார், இந்த மண்ணை காக்கின்ற தலைவர் வெற்றி பெறுவார் சொன்னார். மோடி வெற்றி பெறுவார் சொல்லல. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நமக்கு என்ன தெரியும்? ஈரோடு வெற்றியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சியினுடைய உறுப்பினர்களும் ஒரு பெரிய உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். அடுத்து நாங்கள் தான் வெற்றி என்ற அந்த ஒரு நம்பிக்கையை முழுமையாக விதைத்திருக்கிறது. 1,10,000 வாக்குகளை எங்கள் கூட்டணி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் 45,000 வாக்குகளை அதிகமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். வாக்கு வித்தியாசம் அல்ல. எங்களுடைய வாக்குகள் 65,000 தான். ஆனால் 45,000 வாக்குகள் அங்கிருந்து அதிகமா வாங்கி இருக்கிறாங்க. அது பொதுமக்களுடைய வாக்குகள். அது பொதுமக்கள் வாக்கு இல்ல, ஈரோடு கிழக்கு ஃபார்முலால கிடைச்ச வாக்கு. திருமங்கலம் ஃபார்முலாவை வீழ்த்தியே ஈரோடு கிழக்கு ஃபார்முலான்னு கேக்குறாங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இனிமேல இந்த பணம் பணநாயகம் இதெல்லாம் புளிச்சு போச்சு. அது பத்தில யாரும் நம்ம பேசுறதெல்லாம் எந்த அர்த்தமே இல்ல. ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்ப இப்படி சொல்லி இருக்காருன்னு மேற்கோள் காட்டினார்ல. இது சொல்றேன், யாரா இருந்தாலும் சொல்றாரு, யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணல. ஆனா இனிமேல் பணம்னு சொல்லி மக்களை கொச்சைப்படுத்த வேண்டாம். இப்ப 44,000 பேரு அதிமுகவுக்கு போட்டிருக்காங்களே, அவங்க பணம் வாங்கலையா? அவங்களும் 2 பக்கம் வாங்கலவங்கனால அப்பவும் அங்க போட்டிருக்காங்கல்ல. ஒரு வழியா ஒத்துக்கிட்டீங்க, நீங்க கொடுத்தீங்க. நாம் தமிழர் கட்சி இதுல இங்க பாருங்க, ஒண்ணு நம்ம எல்லாம் யாரும் ஒளிஞ்சு விளையாட வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்குகள் வாங்கி இருக்காங்க. அவங்க பணம் வாங்கலையா? உங்க பார்வையில சொல்றேன், பணம் வாங்கலாங்கன்னு சொல்றீங்களே, அவங்க போட்டால பணம் வாங்கினாலும் நாம் தமிழர் ஓட்டு 10,000 ஓட்டு போட்டால. 2014 நம்ம பார்த்தோம், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் முத களத்தில் இறங்குறப்ப இந்த குஜராத் மாடல் சொன்னாங்க.
நான் கூட குஜராத் மாடல் சூப்பரா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். குஜராத்தை போய் பார்த்த பின்னாடி தான் தெரியுது தமிழ்நாடு அதை விட 100 மடங்கு பெட்டர் அப்படிங்கிறது. குஜராத்தை போய் இந்த கிரெடிட் வந்து நான் திமுகவுக்கும் கொடுக்கிறேன், அதிமுகவுக்கும் கொடுக்கிறேன். நீங்க லாரி எடுத்துக்கங்க, ரிக் எடுத்துக்கங்க, ஜவுளி தொழில் எடுத்துக்கங்க, என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கங்க. எந்த தொழில் நல்லா இருக்கு சொல்லுங்க? அப்ப தொழில் எதுவுமே முன்னேறல, அதுக்கான கவனம் செலுத்தலங்கிறேன். முத்ரா கடன் போன்ற பல நலத்திட்ட உதவிகள்னால தமிழ்நாட்டுக்கு மோடி மிகப்பெரிய நன்மைகளை செஞ்சிருக்கிறார், தொழில் வளர்ச்சிக்கு துணை நின்றிருக்கிறார் தொடர்ந்து சொல்றாங்கல்ல. முத்ரா திட்டத்தில் யாரெல்லாம் லோன் வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க? பிஜேபி காரங்க மட்டும் கை தூக்குறீங்க. ஒரு ஆள் கூட இந்த கூட்டத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் கரெக்டா ஒருத்தர் சார் மத்தவங்க பயந்துகிட்டு சொல்ல கூச்சப்படுறாங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை மத்திய அரசு பிஜேபி காரங்களுக்கு பார்த்து லோன் தராங்களோ, உறுப்பினர் அட்டை வச்சு கொடுக்கிறாங்களோ? தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அவர்கள் தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய மனைவியையும் அதிமுகவினுடைய ஆற்றல் மிகு தலைவர் ஜெயலலிதா அவர்களோடு ஒப்பிட்டது மட்டுமல்ல, அவரை விட 100 மடங்கு சக்தி மிகுந்தவர் என்று சொன்னார். நான் என்ன சொல்லுகிறேன், இன்னைக்கு அண்ணன் எஸ் ராஜா போன்றவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறார்கள். அவர் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பார்? ஜெயலலிதா அம்மையாரை விட நிர்மலா சீதாராமன் 100 மடங்கு பெரியவர் என்று சொல்லியிருப்பார். தமிழிசை சவுந்தரராஜன் 100 மடங்கு பெரியவர் என்று சொல்லியிருப்பார். வானதி சீனிவாசன் அவரை விட பெரியவர் என்று சொல்லியிருப்பார். கண்டிப்பாக தன்னுடைய தாயையும் மனைவியும் சொல்லியே இருக்க மாட்டார். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் கொள்கை, அவர் கட்சியினுடைய கொள்கை, கொள்கைக்காக இருப்பவர்கள். இது பாராட்டுற மாதிரி. தேர்தல் வாக்குறுதியை பத்தி இங்க பேசினாங்க. தேர்தல் வாக்குறுதி 1000 ரூபாயை திருப்பியும் சொல்றீங்க. முதலமைச்சர் வர்ற பட்ஜெட் கூட்டத்திலேயே பாருங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் நானும் பார்க்க தான் போறோம். அன்னைக்கு உங்க மூஞ்சி நான் பார்க்கிறேன், என் மூஞ்சி நீங்க பாருங்க சட்டமன்றத்துக்குள்ள. அப்படி நடக்கும் போது அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோன்னு தெரியாது. அதையும் நிறைவேற்றின பின்னாடி நம்ம என்ன சொல்லலாம்? ஆனா ஒண்ணே ஒண்ணு, முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் பிரச்சாரத்தில் பாஜக கொடி எங்காவது இருந்ததா அல்லது எங்கேயாவது இருந்ததா பாருங்க. அவாய்ட் பண்ணாங்கிறது நாடறிஞ்ச உண்மை. நீங்க என்ன டிஃபன் இல்லடா, பிஜேபி கூட தான் கூட்டணியா? பிஜேபி கூட தான் கூட்டணியா? சரி, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க. இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவராக இருந்தாலும் அல்லது முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் 2 முதலமைச்சருமே 219 ஐபிஎஸ் ஆபீசரை ஹேண்டில் பண்றாங்க, 320 ஐஏஎஸ் ஆபீசரை ஹேண்டில் பண்றாங்க. 2 ஐபிஎஸ் ஆபீசரை ஹேண்டில் பண்ண முடியாம போயிருமா? இதை வச்சு ஜெயிக்க முடியுமா? நன்றி. நன்றி திரு ஈஸ்வரன். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். நியூஸ் 18 இந்த மாதிரியாக நடந்த முதல் கூட்டத்திலேயே பங்கு பெற்றவன் நான். அதுவும் சேலத்தில் அது விழுந்துருமோங்கிற பயம். காவி விழுந்துரும் திரு எச் ராஜா பயப்படலாமா? இல்ல, நம்ம உடல் அசைவால் அது விழப்படாதுங்கிறதுக்காக. அதுல சகோதரி பாலபாரதி கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டாங்க, தயவு பண்ணி மோடி இறங்குங்க. இன்னைக்கு என்ன தலைப்பு எடுத்திருக்கணும்? கரண்ட் டாபிக், இன்ட்ரெஸ்டிங் டாபிக். கிருஷ்ணகிரியில ஒரு ராணுவ வீரர், இப்ப சர்வீஸ்ல இருக்க ராணுவ வீரர் திமுக கவுன்சிலரால் அடித்துக் கொல்லப்பட்டார். உடனே என்ன சொன்னார்? அது தனிப்பட்ட காரணம்.
அப்படின்னா மணப்பாறையில ஆழ்வாய் கிணறுல ஒரு குழந்தை விழுந்து இறந்ததே அது என்ன காரணத்தினாலே? அரசாங்க காரணத்தினாலா? அப்பா போட்ட ஆழ்குழாய் கிணறு சரியா மூடாதனால மகன் செத்து போனான்னு சொல்லி நீங்க குடும்பமே ஓடல. முதலமைச்சர் குடும்பம் யோசிச்சு பார்க்கணும். நாம சமயத்துக்கு ஒண்ணு பேசுறதுக்கு பேரு சாமர்த்தியம் இல்ல. அது திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல இல்ல, யாரா இருந்தா என்ன? அங்க போனது ஸ்டாலின் போனாரா இல்லையா? கனிமொழி போனாரா இல்லையா? அப்ப தனிப்பட்ட காரணம் தானே. இன்னைக்கு இந்த உங்க கட்சி கவுன்சிலரால் அடித்து கொல்லப்பட்ட ராணுவ வீரருக்கு ஒரு அனுதாபம் சொல்லி இருக்கலாம் இல்லையா? சகோதரி பாலபாரதி அவர்கள் சொன்னார்கள், பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு. திரு வாஜ்பாய் அவர்கள் 2004 ஆட்சியை டாக்டர் மன்மோகன் சிங் தி சோ கால்ட் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் அவர் கையில ஒப்படைச்ச பொழுது பெட்ரோல் விலை 34 ரூபாய். ஆனால் 2014 திரு நரேந்திர மோடி அவர்களிடம் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி ஒப்படைக்கும் பொழுது 75 ரூபாய். 10 வருஷத்துல நார்மல் இன்ஃப்ளேஷனரி பிரஷர். சரி, அப்படியானால் கிட்டத்தட்ட 9 ஆண்டு முடிஞ்சிருச்சு, நம்ம 10வது ஆண்டு நெருங்கி கொண்டு இருக்கோம். அதனால தான் இந்த தலைப்பே. அப்படி பார்த்தா 150 ரூபா ஆனா கூட நீங்க குறை சொல்ல முடியாது, 103 ரூபாய் தான். ஆனால் 230 கோடி டோஸ் இலவசமாக இந்த அரசாங்கம் போட்டிருக்கு. அதுக்கு மாத்திரம் எவ்வளவு தெரியுமா செலவாகி இருக்கு? 66,000 கோடி. நான் இப்ப சொல்றேன், 2014 மோடிஜி அவர்கள் வெற்றி பெற்றது 282 பிஜேபிக்கு. இப்ப பிஜேபிக்கு 303. இது 350 ஆகும். ஒரு காலம் உப்ளைஜ் பண்ண மாட்டோம் உங்களுக்கு. என் சகோதரி பாலபாரதி சொன்னது என்ன? மோடி அவர்களே தயவு பண்ணி இறங்குங்க. என்ன தயவெல்லாம் பண்றதா இல்லை. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆட்சியை பற்றி இந்த தேர்தலில் ஒரு தேர்தலுக்கு நீங்க 500 கோடி செலவு பண்ணியிருக்கலாம். ஆனா எல்லா தேர்தலும் பொது தேர்தல் வரும்பொழுது எல்லா மந்திரியும் ஒரு இடத்துல போய் உட்கார சொல்ல முடியுமா? செக்ரட்டேரியட்டே காலியா இருந்தது ஒரு மாசம். ஒரு மந்திரி கூட இங்க செக்ரட்டேரியட்ல வேலை பார்க்கல. அந்த மாதிரி பொது தேர்தலில் பண்ண முடியாது. 500 கோடி ஒரு சட்டமன்றத்துக்கு அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட்டுக்கு 3000 கோடி செலவு பண்ணணும். ஏவா வேலு அவர்கள் நினைச்சாலே முடியாது. ஏன்னா அவர் தான் சொல்றாரு நாங்க தயார், தேர்தலை சந்திக்க தயார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக இவ்வளவு பேசுறாங்க பிஜேபியை பற்றி. அதிமுக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற எல்லா முக்கிய இலாக்கா வைத்திருப்பதும் அதிமுக மந்திரிகள் தான், யாரும் திமுக காரங்க கிடையாது. அதிமுக இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களே, ஈரோடு கிழக்குக்கு ஏன் நீங்க போகல பிரச்சாரத்துக்கு? இல்ல, ஈரோடு கிழக்குக்கு எங்க மாநில தலைவர் போனார். ஈரோடு கிழக்குக்கு மாநில தலைவர் போனார். இன்னைக்கு 6000 ரூபாய் விவசாயிக்கு இது வரைக்கும் 12 தடவைக்கு மேல கொடுத்திருக்கோம். ஒரு பைசாவாவது ஊழல் உண்டா? ஆனா பொங்கலுக்கு கரும்பு வித்ததுல விவசாயிக்கு கொடுத்தது என்ன? எக்ஸ்சக்கர்ல இருந்து எடுத்தது என்ன? ஊழல்ல ஊறி திளைத்த ஆட்சி இப்போது இருந்து கொண்டு இருக்கிறது. விவசாயிகளை ஒரு கரும்புக்கு 13 ரூபாய் ஏமாத்தி இருக்கீங்க. மோடி அவர்கள் நீங்க ஒத்துழைக்கணும்னு கேட்டு எல்லாரும் வீட்டில் விளக்கேத்தினா அதை என்னவெல்லாம் பேசினாங்க. இது மோடி ஊசி, இதை நான் போட்டுக்க மாட்டேன்னு ஒளிஞ்சுட்டே போய் போட்டுன்னு வந்துட்டாங்க திருமாவளவன் உட்பட.
ஓட்டு இடைத்தேர்தல் இது ஒரு பார்லிமெண்ட் தேர்தலோட கம்பேர் பண்ணா பஞ்சாயத்து தேர்தல். நீங்க பாத்தீங்கன்னா 2006 இருந்து 11 வரை திருமங்கலத்திலே துவங்கி மொத்தம் பெண்ணாடம் வரை 5 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடந்தது. 5லும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றது. ஆனால் அதை தொட்டு நடந்த 2011 தேர்தலிலே பொது தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அருமை சகோதரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆனார்கள். அதனால இடைத்தேர்தல் முடிவுகள் will never have bearing on general election. சட்டமன்றத்திலேயே நடக்கல, பார்லிமெண்ட்ல மோடி இருக்கிறது வேற லெவல். அதனால பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு பிரதமராக மீண்டும் மோடி அவர்கள் வருவார்கள். அதற்காக நம்முடைய சாதனைகள் மக்கள் முன்பாக இருக்கின்றன. இது பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்காது என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி திரு ஹெச் ராஜா. தொடர்ந்து மக்களவை உறுப்பினர் சேலம் எம்பி திரு SR பார்த்திபன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். எழுச்சி தமிழர் திருமாவளவன் கொரோனா ஊசி போறது பயந்துட்டு போனாரு. கருத்தியல் ரீதியாகத்தான் எதை எதிர்கொள்ள வேண்டும் ஒழிய தனிப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை இழிவாக பேச ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறான விஷயம். இந்த நாட்டு உலகத்திலேயே எந்த நாட்டிலுமே இந்த கொரோனா தடுப்பூசியை இலவசமாக போட்டன்னு எந்த நாட்டிலும் எவனுமே சொல்லல. இந்தியாவில் நாங்க தான் இலவசமா தடுப்பூசி போட்டோன்னு சொல்றது இது ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். இந்தியாவில் உள்ள அனைத்து பொது நிறுவனங்களுக்கு மூடுவிழா கண்ட ஒரு இயக்கம். 50 லட்சம் தொழிலாளிகளை வீட்டுக்கு அனுப்பியது பிஜேபி. மோடி என்கிற ஒரு பிம்பத்தை மார்க்கெட்டிங் பண்றீங்க, பக்காவா பண்றீங்க. அதை ஒண்ணுதான் செய்றீங்க. ஏழை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? ஒண்ணுமே செய்யக்கூடாது. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க, வெக்கமா இல்லையான்னு சொல்றீங்க. வாக்காளருக்கு பணம் கொடுக்குறதே வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாரு. சரி, இது வெக்கக்கேடான விஷயம் தான். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வர நான் ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற்ற எம்எல்ஏ தூக்கிட்டு ஓடுறீங்களே, அது வெக்கமா இல்ல உங்களுக்கு? இது தமிழ்நாடு, மறந்துடாதீங்க. பிஜேபி சூழ்ச்சி எல்லா ஸ்டேட்லயும் எடுக்கணும், தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுக்கூடாது. இன்னைக்கு அதிமுக அந்த உயக்கம், அந்த ஜெயலலிதா கம்பீரம், அந்த ஆளுமையை பார்க்கும் போது உண்மையிலே பிரமிப்பா இருக்கும். அந்த அம்மையார் இறக்கின்ற போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கண்ணீர் விட்டது. திமுக தொண்டன் உள்பட மரணத்தை நான் ஒருபோதும் அந்த அம்மா மரணத்தை தழுவுமே ஏற்கல. அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான இயக்கத்தை எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட இயக்கம், ஜெயலலிதாவில் இணைக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு போயிடுச்சா? மணியண்ணா காலையில அண்ணாமலை கடுமையா ஏடிஎம்கே விமர்சனம் பண்றார். அதுக்கு பதில் ஜெயக்குமார் இன்னும் கடுமையா சொல்றார். மாநில சொல்றாங்க நாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனை கூட்டணி தொடருங்கிறாரு. இடையில யார் உங்களை மிரட்டுறது? டெல்லியில இருந்தா யாரு? உங்க அமைச்சர் திரு KN நேரு காங்கிரஸை நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டுமான்னு பொதுவெளியில பேசினாரு. ஆனா அவர் தான் முதல் ஆளா ஈரோடு கிழக்குல பிரச்சாரத்துக்கு போய் நின்னாரு. எல்லா கூட்டணியிலையும் முரண்கள் இருக்கதானே செய்யும். நேரம் ரொம்ப கம்மியாக சொல்றேன். அதாவது ஈரோடு கிழக்கு சொன்னாரு, அந்த ஜான்மன் என்ன இருக்க வேண்டிய இடம் இங்க. அவர் ஏன் அங்க போறாரு தெரியல. அவர் இருக்க வேண்டிய இடம் இங்க, அவர் அங்க போயிட்டார். அவருடைய மனுஷன்லாம் இங்க இருக்குது, ஒரு மட்டும் தான் அங்க பேசிட்டு இருக்குது. 2019 பாராளுமன்ற தேர்தலில் நடக்கின்ற போது அதிமுக ஆளுங்கட்சி, பிஜேபி ஆளுங்கட்சி. அந்த தேர்தலில் பணபலம், அதிகார பலம் அத்தனையும் பயன்படுத்தினீங்க. இந்த சேலத்திற்கு பல பகுதியில் 1000 ரூபாய்க்கு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க. சில பகுதியில் 500 ரூபாய் கொடுத்தீங்க. எல்லா பகுதியிலும் இலவச வேட்டி செலவு கொடுத்தீங்க. நான் வெறும் நோட்டீஸை கொடுத்து தான் கொடுத்தேன். 1,48,000 வெற்றி பெற்றேன். நான் தொடர்ந்து, ஏன்னா இப்ப எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் இவ்வளவு வைத்தறிச்சல் படுற காரணம் என்னன்னா, தளபதி தொடர்ந்து எதிரிகளுக்கு தோல்வியை பரிசா கொடுத்துருக்கிறார். அதான் பிரச்சனை. 2021 பொது தேர்தலில் மாபெரும் வெற்றி, திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி அளித்து ஆட்சியில் வரார். ஆட்சி பதவியேற்கும் என்னங்க, திமுக ஆட்சியை பதவியேற்கின்ற போது அண்ணா திமுக 5,70,186 கோடி கடனை வச்சுட்டு போயிட்டீங்க. கொரோனா தொற்று உச்ச, உலகத்தையே மிரட்டுகிற கொரோனா தொற்று உச்சத்தில் இருக்குது. இந்த இரண்டையும் சமாளிக்கணும். மிக திறமையா கையாண்டு முதல் கொரோனாவை கட்டுப்படுத்தி ஒரு நாளைக்கு 36,000 கேஸ் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. தமிழ்நாட்டில்
உங்க மோடியை பாராட்டுகின்ற வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டார். இல்ல அவ்வளவு நலத்திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய அரசு ஏன் எல்லா அமைச்சர்களையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்துக்கு அனுப்புனாங்க? அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையின்மை இருந்தது. இடைத்தேர்தல் என்று சொன்னால் ஒரு கட்சி சார்ந்த போற அவங்க அமைச்சரா யாரும் போகல, அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஒரு இடம் கட்சி சார்ந்து தேர்தல் பணியாற்றங்கள்லாம் போனோம். எதிர்கட்சி தலைவர் அங்க 10 நாள் முகாமிட்டார். அவங்க கட்சியில அத்தனை முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க, அனைத்து சட்டமன்ற இருந்தாங்க. ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? நியாயத்தை பேசாங்க. 3 பேர் அண்ணன் ஜான் பாண்டியன் உண்மையை பேசுவார்னு பார்த்தேன். ஏன்னா எப்பயும் உண்மையை தான் பேசுவார், பொய்யே பேச மாட்டேன், எனக்கு தெரியும், நல்ல பழக்கம். அவரு இங்க வந்து பொய் பேசுறது வருத்தமாகுது எனக்கு. நாங்க தான் பணம் கொடுத்தோம், நாங்க தான் பணம் கொடுத்து சொல்றாரு. அவர் கூட கூட்டத்தை சொன்னார், அப்பயே அவருக்கு தெரியும். மேலே சொல்றார், நமது ஓட்டு கத்திக்கிட்டு இருந்தார். ஒரு அதிமுக ரெட்டலைக்கு ஓட்டுன்னு சொல்ல திருப்பி சொல்லல. கேட்ட சத்தம் போட்டு கோபமா அவரே இறங்கி வந்துட்டார். ஏன்னா ஈரோட்டில் தெரிஞ்சு போச்சு, அந்த பிரச்சாரம் தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் ஒருத்தர் இருக்காரு, உங்க கூட்டணிக்கு இருக்காங்களான்னு ரொம்ப நாளமா கேட்கிறாங்க. இல்ல அண்ணா ஒரு விஷயம், சட்ட ஒழுங்கு கட்ட பஞ்சாயத்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது, கந்து வெட்டி முறை ஒழிக்கப்பட்டிருக்கிறது, ரவுடிகளுக்கு உள்ளே போடப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் ஆட்சியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் தலைவர்களை முதல்வருக்கு இந்த ஈரோடு மக்கள் வாக்களித்துக்காக சொன்னால் 22 மாத ஆட்சிக்கு அது ஒரு பரிசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பரிசுதான். எதிர்கட்சிக்காக வாக்களி சேகரிக்க சொல்லும் மக்கள் திரும்பிட்டான். ஏன்னா 10 ஆண்டுகள் கொடுங்கோல் ஆட்சியை பார்த்தவர்கள். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி வெற்றி நாடாளுமன்ற தேர்தல் தொடரும். 2010 பெண்ணாகரத்துல அதிமுக டெபாசிட் இழந்தது, திமுக வெற்றி பெற்றது. இடைத்தேர்தல் ஒரு நிமிஷம், அந்த காலத்துல இது தளபதி காலம், ஞாபகம் வச்சுங்க. இது தளபதி காலம். 2019 தளபதி காலம். அதுல இருந்து வாங்க, பின்னாடியா போறீங்க, முன்னாடி வாங்க. திருப்பி பாட்டி வட சொட்ட கதைக்கு போக கூடாது, முன்னாடி வாங்க. 2019 ஸ்டார்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டுடைய முதல்வர் தளபதி இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற தலைவராக உருவெடுத்திருக்கிறார். அதை பார்த்து தமிழ்நாட்டுடைய வாழ்கின்ற அத்தனை பிஜேபி நண்பர்களை பார்த்து கேட்கிற பிஜேபி நண்பர்கள் தயவு செய்து அதிமுக மிரட்டாதீங்க. தொடர்ந்து மிரட்டுறதுனால ஒரு ஓரமா போய் பயந்து போய் நிற்கிறாங்க. ஆகிய மிரட்டி 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 ஏதோ ஒரு வகையில் அவங்க அடிப்படை வைக்க பாக்குறீங்க. ஆகிய இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40 வெற்றி வரும். இந்த 40 வெற்றி என்பது மத்திய ஆட்சிக்கு மிகப்பெரிய அச்சாடையா கண்டிப்பாக அமையும். விளைவுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு எஸ்.ஆர். பார்த்திபன். முதல் சுற்று நிறைவாக நிறைவடைந்திருக்கிறது. இனி 2வது சுற்றில் திரு ஜான் பாண்டியன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன்.